dear students and parents, welcome to Janus Nee Tamil. இன்னைக்கு வீடியோல clear கட்டா நீங்க இந்த இயர் 2026ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், அதே மாதிரி எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் ரெஸ்பெக்டிவ் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கு இல்லையா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல யார் யாருக்கெல்லாம் ரெஸ்பெக்டிவா 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, அந்த எல்லா காலேஜ்லயுமே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு கேட்டகரி வைஸ் நம்ம ஆல்ரெடி டீடைலா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே ஃபைனல் ரேங்க் தான். ஏன்னா ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு நான் டீடைல்டு வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த ஃபைனல் ரேங்க் வரைக்கும் ஒரு காலேஜ்லயும் ரெஸ்பெக்டிவ் மார்க் சொல்லியே நான் சொல்றேன். இது லாஸ்ட் இயர் டேட்டா கிடையாது. இந்த இயர் 2026ல நீங்க இந்த மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்பெக்டிவ் காலேஜும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேட்டகரி வைஸ் நம்ம ஒரு காலேஜுக்கும் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல ஒரு நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சைட்லயும் சரி, அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயும் எந்த ஒரு நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், அபிஷியல் அப்டேட், இந்த மாதிரி மோஸ்ட் அக்யூரேட் கட் ஆஃப் மார்க்கா இருக்கட்டும், ரேங்க், இது எல்லாமே நம்ம சேனல்ல நான் ஒண்ணா அப்டேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் வரும். ஸோ இப்போ குயிக்கா ஒரு காலேஜுக்கும் நான் டீடைல்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஓசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 649 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த இயர் உங்களுக்கு எம்எம்சில சீட் கிடைக்கும். உங்களோட ரேங்க் 122க்குள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஏதாவது ஒரு ரவுண்ட்ல கண்டிப்பா ஷோரா அட் தி எண்ட் ஆஃப் ரவுண்ட் 4ல 122 ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 631 மார்க் 282. இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே 92.5% தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் 2026க்கான கட் ஆஃப் மார்க் தான். ஆல்ரெடி லாஸ்ட் இயரை விட இந்த இயர் 30 to 40 மார்க்ஸ் ஷோராகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மார்க்லாம் அப்டேட் பண்ணி தான் நான் சொல்றேன். நீங்க பிசிஎம் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கட் ஆஃப் 633 எடுத்திருந்தீங்கன்னா இந்த இயர் கண்டிப்பா சீட் கிடைக்கும். ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 258. அதே மாதிரி எம்பிசில 627 மார்க் 316 ரேங்க். எஸ்சி கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 578 எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே எம்எம்சில சீட் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு 556 எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இயர் சீட் கிடைக்கும். எஸ்டி கேட்டகரிக்கு ஃபைனல் மார்க் 526 வரைக்குமே எம்எம்சில இந்த இயர் சீட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். நான் ஒரு காலேஜுக்கும் டக்குன்னு காட்டுறேன். நீங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க கவுன்சிலிங் டைம்ல ரவுண்ட் 1லயோ ரவுண்ட் 2லயோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஓசி கேட்டகரிக்கான மார்க் ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிசி கேட்டகரி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 காலேஜஸ் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டான்லியாக இருக்கட்டும், மதுரை, கீழ்பாக், கோயம்புத்தூர், ஓமுந்திரார் வரைக்கும் இதிலே கிளியராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் காலேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா மோகன் குமாரமங்கலம் சேலம் அண்ட் செங்கல்பட்டு, தஞ்சாவூர், கேஏபிவி, இஎஸ்ஐசி, கேகே நகர். இந்த காலேஜ் வந்துட்டு இஎஸ்ஐசி கோட்டாக்கும் எலிஜிபிள் இருக்கு. ஸோ நீங்கள் இஎஸ்ஐசி ஐபி வார்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 15% சீட் இந்த காலேஜில் அலாட் ஆகும். பட் இந்த இஎஸ்ஐசி காலேஜுக்கு மட்டும்தான் நமக்கு 1 இயர் பாண்டுமே இருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ஃபீஸுமே 1 lakh rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மற்ற காலேஜுக்குலாம் 18,000 தான் வரும். பட் இஎஸ்ஐசி கேகே நகருக்கு 1 lakh ஃபீஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர் இஎஸ்ஐசிக்கு எந்த ஒரு பாண்டுமே கிடையாது. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கும். ஃபீஸ்மே அதே 18,073 rupees தான் வாங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா திருவள்ளூர். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 காலம் என்னன்னு பார்த்தோம்னா ஓசி கேட்டகரிக்கான மார்க், அதே மாதிரி ஓசி கேட்டகரிக்கான ரேங்க், அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரி அதோட ரேங்க், அண்ட் பிசிஎம் கேட்டகரியோட மார்க் ரேங்க், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எம்பிசியோட மார்க் ரேங்க், நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரியோட மார்க் ரேங்க், நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி, அண்ட் அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 15th காலேஜ் வரைக்கும் இப்ப பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா 16ல இருந்து 19 வரைக்கும் பார்ப்போம். 16 தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ், வேலூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பெருந்துறை ஈரோட்ல இருக்கு இல்லையா, இந்த பெருந்துறையில தனியா ஐஆர்டி வார்டு கோட்டாவும் இருக்கும். அதுலயும் வந்துட்டு இந்த இயர் நம்ம எவ்வளவு மார்க் அண்ட் ரேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் டீடைலா காட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க ஆர்டர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோலயும் அதே தான் சொல்லியிருந்தேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டீடைல்டா எந்தெந்த காலேஜஸ்லாம் பெஸ்ட் காலேஜஸா இருக்கும் அப்படின்னு 1ல இருந்து 37 வரைக்கும்
டீடைல்டு ரேங்க் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஜானஸ் நீ தமிழ்னு சர்ச்சில் யூடியூப் சர்ச் இருக்கு இல்லையா, அதில் போட்டிங்க அப்படின்னாலுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், எய்ம்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த இயருக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காலேஜுக்கான ரெஸ்பெக்டிவ் ஓசி மார்க், அதே மாதிரி ஓசி ரேங்க், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரி இருக்கு இல்லையா, பிசி கேட்டகரியோட மார்க் ரேங்க், நெக்ஸ்ட் பிசிஎம் இருக்கு இல்லையா, பிசிஎம்மோட மார்க் ரேங்க், அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா எம்பிசியோட மார்க் ரேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்சி கேட்டகரி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு பார்த்தோம்னா எஸ்டி கேட்டகரி. ஸோ எல்லா கேட்டகரிக்குமான மார்க் ரேங்க் இந்த இயர் நீங்க இவ்வளோ மார்க் இந்த ரேங்க்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ரெஸ்பெக்டிவா ஒரு காலேஜுக்கும் டீடைலா நான் கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சோ டைரக்டா போய் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக்கா எல்லா MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிசெக்ஷன் கிட், பிசியாலஜி கிட், ஸ்டெத்தோஸ்கோப், பிபி அப்பரேட்டஸ்லாம் காமனா தேவைப்படும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தேடி ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன் மிட்கேரோட ஆல் இன் ஒன் கிட், அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்மே கவர் ஆயிடும். வித் உங்க நேம் போட்டு லேசர் என்கிரேவ் பண்ணியே கொடுத்துருவாங்க. சோ தொலைஞ்சு போறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப கம்மி. பிராக்டிகல் ஸ்கால்ல எல்லாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மிக்சடா இருந்தாலுமே ஈஸியா உங்களால உங்களோடது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். சோ இப்போ இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், நாமக்கல், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், அண்ட் நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சி. பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே நெக்ஸ்ட் செட் ஆஃப் காலேஜஸ்ல நான் காட்டுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து ஓசி கேட்டகரி இருக்கு இல்லையா, இங்கே ஹைஃபன் போட்டிருக்கிற இடத்துலலாம் ரெஸ்பெக்டிவா அந்த காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு சீட் அலாட் ஆகலை. ஸோ பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் இது, ரேங்க் இது, அதே மாதிரி பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ரேங்க் வைஸ்ல தான் இந்த ஆர்டர்ல தான் நான் ரேங்க் கொடுத்திருக்கேன். சோ இந்த மார்க் இந்த ரேங்க் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கும். சோ அதனால கவலையே படாம இருங்க. அண்ட் இதே மாதிரி நான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் டீடைல்டு வீடியோ போடுறேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு டீடைல்டு வீடியோ 92.5%க்கு கிளியர் கட்டா நான் போடுறேன் நம்ம சேனல்ல. ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போட்டோன்னே நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க ரேங்க் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான், எதுவுமே கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜென்ரல் ரேங்க்லேயே நீங்க பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா பிசிக்கு சீட் அலாட் ஆனதான் மென்ஷன் ஆயிருக்கும். பட் ஜென்ரல் கேட்டகரின்றப்போ உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். எல்லா கேட்டகரி சேமா யூனிஃபார்மா இருக்குன்றதுனால தான் நான் ஜெனரல் கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி ரேங்க் வேணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் காலேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா 28 தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம், அரியலூர், கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம், அண்ட் ஃபைனலா நான் சொன்னேன் இல்லையா ஈரோடு பெருந்துறை IRT வார்ட் கோட்டா டிரான்ஸ்போர்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பசங்களுக்கு தனி IRT வார்ட் கோட்டா இருக்கும், ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ அதுக்கான கேட்டகரி வைஸ் ரேங்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்கு இல்லையா, இது ஓசி கேட்டகரி. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா பிசி கேட்டகரியோட மார்க் ரேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு பார்த்தோம்னா எஸ்சி கேட்டகரியோட மார்க் ரேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எஸ்சிஏ கேட்டகரியோட மார்க் ரேங்க், அண்ட் ஃபைனலா எஸ்டி கேட்டகரியோட மார்க் ரேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேங்க் இந்த மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் யூசஸ்க்கு. ஸோ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி டீடைல்டு ரேங்க் வித் மார்க்கோட கிளியர் கட்டான வீடியோ போட்டுட்டேன். மறக்காம நீட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல எப்பயுமே எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் லாஸ்ட் இயர் டேட்டாலேருந்து இப்போ வரைக்கும்
வரைக்கும் ஒரு ரேங்க் ஒரு கட் ஆஃபையும் டீட்டெயில்டாக ஆர்கனைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் இயரோட டேட்டா எப்படி பார்க்கணும்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வெப்சைட் பார்க்க தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ஈஸிலி அவைலபிள், ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயத்தையும் ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்தாலும் சரி, ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இன்க்ளூடிங் கிளாஸஸ்மே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக நம்ம பசங்களுக்கு. என் சைட்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ப்ராசஸ்.